கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காக்னிசன்ட்டில் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து டேட்டா அனலிஸ்ட் ரோலில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு வந்துட்டு எந்த ஒரு பெரிய கம்பெனிஸுமே வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங் கொடுக்கல. ஸோ இருந்தாலும் காக்னிசன்ட்டில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஜூனியர் டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தென் யார் அப்ளை பண்ணலாம், தென் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் கொரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, காக்னிசன்ட்டில் ட்ரைனி ஜூனியர் டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி லிங்க்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குது, நீங்கள் எப்படி ஜூனியர் டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுப்பாங்க காக்னிசன்ட், இவங்க வந்து காமனாக தானே ஹையர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை, இது வந்து கண்டிப்பாக ஜூனியர் டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. அது இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து இவங்க ஜாப் வந்து எப்போ டேட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, February 4th வந்து ஜாப் டேட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. February 4th 2025. தென் அதுக்கப்புறம் இந்த ஜாபோட சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, we are seeking to a dedicated process executive with the CMD and PV team of 0 to 3 years experience. In the ideal candidate will have strong technical skills in MS Excel and domain expertise in customer management and complaint management in the life science of sector அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This is the hybrid role, requires the rotational shift and offers opportunity to contribute significantly our customer service excellence அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா, அவங்களுக்கு ஃப்ரெஷர்லேருந்து ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கேண்டிடேட் வந்து தேவைப்படுறாங்க. அதுவும் எதில் வந்து அவங்களுக்கு டெக்னிக்கலாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MS Excel தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் டேட்டா அனலிஸ்ட் படிச்சுட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு MS Excel தெரியும், பவர் BI தெரியும், டேப்லோ தெரியும், அதுக்கப்புறம் வந்து SQL தெரியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே வந்து ஈஸியாக அதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸில், தென் ஆக்சுவலி இந்த ஜாப்மே வந்து ஹைப்ரிட் ரோல் தான். ஸோ ஹைப்ரிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீக்லி 3 days ஆஃபீஸ் போகணும், 2 days ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு ரோல் தான். வீக்லி 5 days ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிற அவசியம் அவங்க வந்து சொல்லலை. ஹைப்ரிட் மோடில் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேனேஜ் அண்ட் ப்ராசஸ் கஸ்டமர் டேட்டா எஃபிஷியன்ட்லி யூசிங் MS Excel to ensure the accuracy and completeness and handle customer complaints and the enquiries, the professionalism and empathy, ensure the timely resolution, collaborate with the cross-functional teams to improve the customer management process and enhance service delivery அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And monitor and analyze the customer feedback to identify trends and the areas of improvement, maintain and detail the records of customer interactions and transaction, ensure the data integrity. Then they provide regular reports and updates on customer service metrics to management. Then assist in the development and implementation to customer service policies and procedures அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Support the training and development of a new team members in a customer management and complaint handling அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then utilize domain knowledge in life science and address specific customers need to concerns and they ensure the complaints in industry regulations and company policies in all customer interactions. Participate in the continuous improvement initiatives to enhance customer satisfaction and operational efficiency. Then communicate effectively with the customers, interact internal stakeholders to resolve issues and provide solutions. Adapt to a rotational shift and a hybrid work model to meet the needs to the business and customers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு MS Excel கண்டிப்பாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த MS Excel யூஸ் பண்ணி அக்யூரசி லெவலில் கண்டிப்பாக நல்லாவே நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும், ப்ரொஃபஷனலிசமாக. அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற டீம் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீமோடு சேர்ந்து கொலாபரேட் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கஸ்டமர் ஃபீட்பேக்கை மானிட்டர் பண்ணி அது ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதோட ட்ரெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வித் டிரான்சாக்ஷன்ஸ் கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் ரிப்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணி அதை வந்து கஸ்டமர் மெட்ரிக்ஸ் ரிலவெண்ட்டாக நீங்கள் அதை ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சர்வீசஸோட பாலிசி அண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரோலில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லைஃப் சயின்ஸோட டொமைன் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும், இல்லைனாலும் கண்டிப்பாக உள்ள ட்ரைனிங் கற்றுக் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா,
இண்டஸ்ட்ரி ரெகுலேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கம்பெனி பாலிசிஸ் எல்லாத்தையும் கஸ்டமர் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் அதர் ஆக்டிவிட்டீஸ் இனிஷியேட்டிவ்லாம் எடுத்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷனோட அவங்க ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி வித் கஸ்டமர்ஸ், இன்டர்னல் ஸ்டாக் ஹோல்டர்ஸ். ஸோ நீங்கள் கஸ்டமர்ஸ் கூடயும் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும், உள்ள ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கூடயும் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேட் பண்ணி அந்த இஷ்யூ வந்து ரிசால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஹைப்ரிட் ஒர்க் தான் வந்துட்டு. ஸோ அதனால் நீங்கள் பிஸ்னஸ் அவங்க ரெக்ரூட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹைப்ரிட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். வீக்லி 3 days ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை 2 days ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஹைப்ரிட் மோடில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி இதுதான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பேசிக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து காமன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். அதனால் வந்து டெக்னிக்கலாக பெருசாக இவங்க எதுவும் கேட்கல. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். தென் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குவாலிஃபிகேஷனு ஒரு மிகப்பெரிய க்ரைட்டீரியாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொசஸ் வித் ஸ்ட்ராங் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இன் எம்எஸ் எக்ஸல் இன்க்ளூடிங் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எம்எஸ் எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் டேட்டா அனாலிசிஸும் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் ரிப்போர்ட். இப்போ நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா, டேஷ்போர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெமான்ஸ்ட்ரேட் எக்ஸ்பர்டைஸ் இன் கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் வித் லைஃப் சயின்ஸ் செக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கஸ்டமர் ஹேண்ட்லிங் தெரியணும், கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்டோட ஸ்கில் தெரியணும், அதுக்கப்புறம் லைஃப் சயின்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸிபிட் ப்ரொஃபிஷியன்சி இன் கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் என்ஷூரிங் எஃபெக்டிவ் ரெசல்யூஷன் ஆஃப் கஸ்டமர் இஷ்யூஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட இஷ்யூ வந்து ரிசால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷோ எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில் வித் ஹேண்ட்லிங் கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லா ஜாபுக்குமே வந்துட்டு ஒரு காமனான ஸ்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம்ஸ் சால்விங் ஸ்கில்லாக இருக்கணும். இந்த ஜாபுக்குமே வந்துட்டு காமனாக வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லை மட்டும் தான் வந்து கேட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே அட்டென்ஷன் டு டீட்டெயில் அண்ட் அக்யூரசி இன் டேட்டா மேனேஜ்மெண்ட் ரெக்கார்ட் கீப்பிங். தென் ஹாவ் அ எபிலிட்டி டு ஒர்க் வித் அ கொலாபரேட்டிவ் இன் அ டீம் environment and support cross-functional initiatives. Then adopt a hybrid mode rotational shift to the business meet business requirements அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இன்டர்னல் டீமோட இருக்கட்டும், இல்லை சப்போர்ட் டீமோட இருக்கட்டும், இல்லை டெக் டீமோட இருக்கட்டும், இல்லை டெவலப்பிங் டீமோட இருக்கட்டும், இல்லை டிசைனிங் டீமோட இருக்கட்டும், அவங்களோட சேர்ந்து நீங்கள் தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எல்லா டீமோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஹைப்ரிட் மோட்லேயும் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில். தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டைன் அ கஸ்டமர் சென்ட்ரிக் அப்ரோச் ப்ரியரைசிங் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் சர்வீஸ் எக்ஸலன்ஸ். தென் என்ஷூர் கம்பெனிஸ் வித் industry standards and company policies in all tasks. Participate ongoing training and development, stay updated in the industry trends, then the best practices. Utilize problem solving skill to address customers to issue and improve process அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Exhibit to strong organizational skill and ability to manage multiple tasks in simultaneously அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்ட் அளவுக்கு நீங்கள் பாலிசிஸை எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அதர் கம்பெனிஸ்லேயே வந்து அதர் ட்ரைனிங்ஸ்லாம் இருக்கும், அந்த ட்ரைனிங்ஸ்லாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அந்த ட்ரைனிங்ஸை நீங்களுமே வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் ஸ்கில் கண்டிப்பாக மெயினாக இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ ஆர்கனைசேஷன் ஸ்கில்னால், இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பாஸாக இருக்கீங்க, இல்லை ஒரு மேனேஜராக இருக்கீங்க, ஒரு 10 பேர் உங்களுக்கு கீழே வந்து வச்சு அவங்களை வேலை வாங்க போகிறீங்களா, அதுதான் வந்து ஆர்கனைசேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் குவாலிஃபிகேஷன் இதுதான் கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சர்டிஃபிகேஷன் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேஷன் ரெக்வயர்டில் சர்டிஃபிகேஷன் இஸ் எம்எஸ் எக்ஸல் ஆர் கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரிஃபர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். அதில் எதில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் எக்ஸல்லையும் இருக்கட்டும் சரி, இல்லை கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டில் இந்த டொமைனில் வந்து ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டில் எங்கே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்டிஃபிகேஷனே வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். அந்த சர்டிஃபிகேஷன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த கோர்ஸும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டோட சர்டிஃபிகேட்டோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நீங்கள் கோர்ஸ் பண்ணி இதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறது தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் பண்ணுறதும் சரி, இல்லை வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறதும் சரி, எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த காக்னிசன்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு காக்னிசன்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. காக்னிசன்ட் வந்து 3 lakhs பீப்புள்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அபவுட் காக்னிசன்ட் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம், சம்மரி பார்த்தோம், அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தோம், குவாலிஃபிகேஷன் பார்த்தோம், என்னென்ன சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத முதல் கொண்டு பார்த்தோம். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த அப்ளை நவ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ப்ரைவசி நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட
யூசர் நேம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நியூ யூஸராக இருந்தால் இங்கே நியூ யூஸர் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு உங்களை யூசர் நேம் பாஸ்வேர்டு புது பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி அந்த இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபார்ம்ஸாக வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு யூசர் ஐடி புதுசாக இப்போ வரீங்க அப்படின்னா ஸோ யூசர் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த டேபை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ அப்ளை நவ் அப்படின்னு கொடுங்க. அப்ளை நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த ஜாப் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். கைஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட ஃப்ரெஷராக ஜாப் தேடி இருக்க பீப்பிள்ஸ்க்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஃப்ரெஷராகவே டேட்டா அனலிஸ்ட் ரோலில் வந்து ஹையர் பண்ணுறது ரொம்பவே மிகப்பெரிய ஒரு கஷ்டம்னு சொல்லுவேன். ஸோ அது டாப் எம்என்சி காக்னிசன்ட் மாதிரி ஒரு கம்பெனி வந்து டேட்டா அனலிஸ்ட் ரோலில் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணாங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் நான் வந்து சொல்லுவேன். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் பீப்புள்ஸுக்காக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் காலேஜ் பிளேஸ்மெண்ட் குரூப்ஸாக இருக்கட்டும், இல்லை கிளாஸ் குரூப்ஸாக இருக்கட்டும், அந்த குரூப்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லை அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட்டாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.